சமீபத்தில் நாசிக்கில் டிசிஎஸ் அந்த கம்பெனி அந்த கார்ப்பரேட் ஐடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அடிப்படை என்னன்னா மதம் மாற்றம், கட்டாய மதம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோடு நான் பேச விரும்பினேன். இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் பேச விரும்புகிறேன். ஸோ உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு, நடக்கலை, அதனுடைய பின்னணி என்ன, ஒவ்வொரு தளத்திலும் வித்தியாசமாக அதை குறித்ததான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆஃபீஸில் எப்பயுமே இந்த மாதிரி அதிகாரிகள் கீழே வேலை பார்க்குறவங்க ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொன்னால் பலவிதமான ஹராஸ்மெண்ட்டை அவங்க சந்திக்க நேரிடும். அதுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் போய் சேருது. அதுக்கப்புறம் என்னைய கட்டாயமாக மதம் மாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சேர்ந்துருச்சு. இவங்க அதனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முக்கியமாக அங்கே ஒரு இந்து மதத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பெண், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாம் இளைஞர். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த ஹெச்ஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால அதை நடவடிக்கையை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கு, ஆனால் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஆகுது. அதாவது மதம் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று. ஏன் அது எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு 7-8 பெண்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய இஸ்லாம் இளைஞர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்க, எங்களை மதம் மாற்ற சொன்னாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரே இடத்துல பழகும்போது எப்பயுமே வந்து வேலை பார்க்கும்போது பழகிடுவாங்க, கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இவர்கள் வெவ்வேறு சமூகம் மதத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அந்த கல்யாணம் ஒன்று வந்துச்சுனாலே அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான மதம் ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் தான் இந்த மாற்று மதத்தினரை திருமணம் செய்யும் பொழுது அங்கு வேதம் அதற்கு ஒரு தடைக்கல்லாக நிற்குது. அவங்களுடைய குரான் அதற்கு தடையாக நிற்கிது. பைபிள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு தடையாக நிற்கிது. இந்த மாதிரி சூழலில் இவங்க ஆரம்பத்தில் இஷ்டத்துக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பழகுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் வரும் பொழுது அங்கே தான் இந்த பிரச்சனை வந்து விடுகிறது. சரி, நாசிக் பிரச்சனையில் உண்மையிலே அது மத மாற்றத்திற்காக தான் நடந்துச்சா, இல்லை வேறு ஒரு காரணமாக, அது உண்மையிலே நமக்கு தெரியாது. ஆனால் சில இடங்களில் இந்த விஷயம் வேறு விதமாய் திசை திருப்பப்படவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஆக நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவதற்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஒரு பெண் ஒரு இஸ்லாம் இளைஞரோ ஒரு கிறிஸ்டியனையோ இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ண விரும்பிக்கிறாங்க. 2 பேரும் ஓகே சொல்லிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பழகுறாங்க. எப்பயுமே இந்த காலத்தில் வந்து எந்த எல்லைக்கும் அவங்க போகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா தவறுகளும் நடந்து விடுகிறது. எளிதாக பண்ணிடுறாங்க. ஆனால் திருமணம் வரும்பொழுது அப்போ தான் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்னடா அது வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நீ எப்படி, நீ அதெல்லாம் முடியாது. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க, முடியாது. வேணா நீ ஒன்று பண்ணு, அந்த பெண்ணை நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிடு அல்லது இஸ்லாமுக்கு மாற்று. அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் ஒத்துக்குவாங்க, சர்ச்சில் ஓகே சொல்லுவாங்க, தற்கால அவங்க ஓகே சொல்லுவாங்க. இப்படி ஒன்று வரும் பொழுது இவங்க ஒரு வேளை அங்கே வந்து கேட்கலாம், பாருப்பா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ ஒரு வேளை இதுக்கு மாறிட்டேன்னா நம்ம கல்யாணம் ஈஸியாக நடக்கும். ஒருவேளை இது ஆரம்பத்தில் கூட இவங்க சொல்லி இருக்கலாம் அல்லது இடையில சொல்லலாம், இப்படி பண்ணக்கூடாது தான். ஆனால் அவங்களுக்குள்ள இப்படி பேசும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை முடியாது, நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உண்மைதான், நீங்கள் வந்து முன்னாடி வாக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் போய்கிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்கிறது. முதல்ல நீங்கள் ஒரு உண்மையான இஸ்லாமியராக இருக்கணும், உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும். அங்கே பைபிளில் என்ன சொல்லுதோ, குரானில் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த வேதமும் ஏற்றுக்கொள்ளாதுன்னா நீங்கள் மாற்று மதத்தினரை போய் எந்த விதத்திலையும் தப்பாக அவங்க மனசை மாற்றக்கூடாது. இந்த இது தெரியாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு போய் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவர்கள் மூர்க்கமாக கோபமடைய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறவங்க பாதிக்கப்படுற, பொதுவாக பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள். அப்போ இருவரும் விரும்பி பழகி இருந்தாலுமே அடுத்து கேஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய மதம் மாற்றத்தை இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒன்று வருகிறது. எதுக்காக இந்த இஷ்யூவை நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்ச்லேயும் சரி எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறோம், வேதம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நீங்கள்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னொரு நபர் கல்யாணம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரையே திருமணம் பண்ணுங்க அப்படின்னு பைபிள் ஏன் சொல்லுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2 பேரும் அப்பதான் கிறிஸ்தவ வழிபாட்டின்படி நடக்க முடியும். இல்லாட்டி தேவையில்லாத சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். நான் இங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன், என்னுடைய துணை கடவுள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, குடும்பத்துல நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவேன், இங்க வேற எங்கேயாவது போவேன்பாங்க. எப்பயுமே குழப்பம், சண்டை, யார் சொல்றது சரின்னு சண்டை வரும். குழந்தைகள் பிறந்தா அவங்கள எப்படி வளர்க்குறதுங்கிறதுல சண்டை வரும். நீ எப்படி சர்ச்சுக்கு கூட்டிட்டு போகலாம், நீ எப்படி கோயிலுக்கு கூட்டு போகலான்னு சண்டை வரும். இது எல்லாம் பிரச்சனை வரும். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா இருந்தா கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணிக்க. நல்லது தானே அது? இல்லாட்டி மாற்று மதத்திலிருந்து வர்ற வரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், நிம்மதி இழக்க செய்து விடுவோம். சரி, ஓகே. அப்படி இல்லை, நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இன்றைக்கு இது போன்ற வழக்குகள் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிருச்சு. உங்களை கட்டாய மதம் மாற்றம் போட்டுருவாங்க, எச்சரிக்கையா இருங்க. அதையும் சொல்லி உங்களை நான் எச்சரிக்கிறதுக்கு தான் இதை காரியத்தை செய்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருங்க. ஒன்று, நீங்கள் பைபிளுக்கு பயப்படலை, குரானுக்கு பயப்படலை, இஷ்டத்துக்கு போறீங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சட்டங்களாவது வருகிறது, நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போயிருவீங்கிறதுக்காண்டியாவது கொஞ்சம் ஞானமா நடந்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரி கிறிஸ்தவ சபைகள் நடத்தக்கூடியவர்களும் கூட இது போன்ற சட்டங்கள் மூலமா பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம சர்ச்சுக்கு யாரு வர்றா போறான்னு தெரியாது, யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. ஆனா நம்ம சபைக்கு வரும்போது அவங்க திடீர்னு வந்து இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்றேங்க, ஞானஸ்நானம் கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க. நாங்க என்ன மெத்தட் பயன்படுத்துறோம் தெரியுங்களா? அப்படி வந்தவனே அடுத்த நாளே கொடுத்துறதும் கிடையாது, அடுத்த மாதம் கூட கொடுக்க மாட்டோம். அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க உண்மையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்களா, தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை வெளிப்படுத்துகிறாங்களா, இல்லை சும்மா வந்து பேருக்குன்னு வந்து சொல்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்காக மாற வந்திருக்கிறாங்களா, நமக்கு தெரியாது. யாருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க வரட்டும், அவங்க வந்து மாறட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் தெரியட்டும். அடுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு டைம் ஒரு 6 மாதமோ என்னமோ வந்துடுறாங்களா, ஓகே. இப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம், ஒரு லெட்டரையும் எழுதி வாங்கிக்கிறோம். முழு மனதோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க ஒருவேளை அவங்க ஒரு 16 வயசு டு 18க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சிக்னேச்சரையும் சேர்த்து வாங்கிக்கிறோம். இல்லை 18 வயசுக்குள்ளே அவங்க பேரண்ட்ஸ் சம்மதிக்க வாய்ப்பு இல்லை, அல்லது வேறு ஏதாவது ஒன்றுனா அவங்கள மேஜர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஏன் தெரியுங்களா? நீங்கள் வந்து கட்டாயமாக மதம் மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்களே கூட ஏதாவது ஒரு அதிருப்தியில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம ஒரு மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பைபிள் காலேஜில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வருட ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பைபிள் காலேஜ் சம்மந்தப்பட்ட சுற்றியில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் இருக்கும், அங்கேருந்து எல்லாரும் வருவாங்க. அவங்கள பஸ்ஸில் ஏற்றிட்டு வருவோம். எல்லாருமே விசுவாசிகள் தான், அவங்கள கூப்பிட்டு வந்து இது பண்ண வைப்போம். அப்படி ஒரு முறை வரும்பொழுது எல்லா சபைகளுக்கும் பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்கள சில பேர் வருவாங்க, அங்கேருந்து என்னையை கூட்டிகிட்டு போங்கன்னு வருவாங்க. அப்படி ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் வாலண்டியராக ஒரு ஃபேமிலி வந்து ஏறிட்டாங்க. நம்ம போதகர்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் இந்த கன்வென்ஷன் வரோன்னா சரி வாங்கன்னு தானே சொல்லுவோம். ஏறிட்டாங்க. ஏறி போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புக்கு ஃபோன் பண்ணி, எல்லாம் அவங்க ஆளுங்க தான், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன், என்னைய மதம் மாற்றுவதற்காக என்னை வலுக்கட்டாயமாக இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அப்படின்னு நீங்கள் வாங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பேசி வச்சு பண்ணது. அந்த குரூப் எல்லாம் ரெடியாக வந்து பஸ்ஸை மறித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பயங்கர பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே கன்வென்ஷன் ஆரம்பிக்க போகுது, இங்கே மற்றவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து பெரிய ஒரு சிக்கலாயிருச்சு. இவங்க நிற்கிறாங்க, ஆமாம் என்னை கட்டாயப்படுத்தி தான் ஏற்றுனாங்கன்னு நிற்கிறாங்க. இந்த போதகர் எவ்வளவோ ஏமா அவங்களா தாங்க வந்து வாலண்டியராக வரேன்னு சொன்னாங்க, நாங்கள் எப்படியே கட்டாயப்படுத்தி ஏற்ற முடியும், இது என்ன விளையாட்டு காரியமா, நாங்கள் யாரையாவது அப்படி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அங்கே யாரும் ஏற்றுக்கொள்வது போல இல்லை. ஸோ அன்னைக்கு கிட்டத்தட்ட இரவு முழுவதும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி அப்புறம் வெளியில் வந்தாங்க. எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா, நாம் கொஞ்சம் ஞானமாக நடக்க வேண்டி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மதத்தை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் கட்டாயமாக மாற்றிட்டாங்கன்னு யார் வேணாலும் ஈஸியாக சொல்லக்கூடிய, மனசாட்சியை இழந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது. கவனமாக இருங்க. அதே சமயத்தில் இந்த நாசிக்கில் நடந்த விஷயத்தில் உண்மையிலே அது ஒரு கட்டாய மதமாற்றம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா உண்மையிலே அது இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் தான் ஆளாக அதை கண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அது வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். ஆனால் அது ஒரு சாதாரண லவ் மேட்ரு, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுங்கள். அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க போய் ஒரு பிள்ளையுடைய மனசை கெடுக்கக்கூடாது. நமக்கு இது கல்யாணம் பண்ண முடியாது, நமக்கு பிரச்சனையாகுன்னு தெரிஞ்சு போய் பண்ணக்கூடாது. அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எக்காரணம் கொண்டும் நீங்கள் இனி இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டுறாதீங்க. சரியா?
அதே மாதிரி மதமாற்ற காரியங்கள், போதகர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, சபைக்கு ஆட்களை நீங்கள் வரவழைக்கும் போது ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.